அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அமீஸ் ஹோம். அமீஸ் ஹோமில் இன்னைக்கு அல்டிமேட் ஸ்பைசி சீ ஃபுட் ஷெல்லவுட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு ஷெல்லவுட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஷெல்லவுட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா ஷெல்லவுட்க்கு இன்னொரு பேர் கடல் உணவு விருந்துன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான கடல் உணவு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஒரே கிரேவியில் சமைச்சு சாப்பிட்றது தான் ஷெல்லவுட். ரெஸ்டாரண்ட்டில் ஷெல்லவுட் நிறைய விதமான சாசஸ் இல்லைன்னா கிரேவி வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபியூஷன் கிரேவி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கடல் உணவு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஷெல்லவுட் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நண்டு, கனவா, இறால், அது கூடவே மசில்ஸ் எடுத்திருக்கேன். மசில்ஸை தமிழில் மட்டின்னு சொல்லுவாங்க. நண்டு மட்டும் கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டேன், மற்றதெல்லாம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஷெல்லவுட்க்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ஸ்வீட் கார்ன் தான். நான் இன்னைக்கு 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் பண்ணாமல் பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். சோளம் வேக வச்ச தண்ணியை வடிகட்டி ஊற்றிடாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஷெல்லவுட்க்கு நான் காலிஃப்ளவரும் கேரட்டும் சேர்க்க போகிறேன். அதையும் நான் தனியாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். அடுத்தது மசில்ஸையுமே தனியாக 1 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடல் விருந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபியூஷன் மசாலா தான் செய்ய போகிறேன். இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து இந்தியன் மலே மிக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 10லேருந்து 15 காஞ்ச மிளகாவை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க மிளகால உரப்பு இருக்காது, அதனால 10 போல் நான் எடுத்திருக்கேன். உங்கள் மிளகால உரப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கூடவே 6-7 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிற சில்லி பேஸ்ட்டை வந்து சம்பால் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீஃபுட் விருந்துக்கு இந்த சம்பால் பேஸ்ட் தான் திக்னஸும் ஃப்ளேவரும் கொடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சம்பால் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சீஃபுட் விருந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷெல்லவுட் சமைக்கிறதுக்கு அதிகமான அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து அது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயத்து கூடவே பண்டா லீஃப் சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பழுத்த மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த மிளகாய் இருக்கோ அந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை அந்த சூடான எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம பேஸ்ட்டை எண்ணெயிலே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணிக்கு பதிலாக சோளம் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் மசாலா கொதிக்க விட்டாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். பாபாஸோட சிக்கன் கறி மசாலா. உங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா கரிஞ்சிராமல் குக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணால் போதும். பாருங்கள், மசாலாவில் எண்ணெய் ரிலீஸ் ஆகி பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம களி எடுத்து வச்சுருந்த சீ ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கனவாயும் இறாலையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். நண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி இது 2ஐயும் சேர்த்து ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நண்டு சேர்த்து அதையும் மசாலாவோட நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சீ ஃபுட் எல்லாத்தோடையும் மசாலா நல்லா பரண்டு வர மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இறால் நண்டுலாம் வெந்து வர்றதுக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவும் நான் கார்ன் வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன்.
தண்ணியை பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இறால் தண்ணி எல்லாமே தண்ணி ரிலீஸ் பண்ணும், அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க சீஃபுட் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடியது தான், அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இறால் நண்டு எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு. அடுத்தது இது கூட மட்டியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டியை நீங்கள் தோலோடு சேர்க்குறனால சேர்த்துக்கலாம், இல்லை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இந்த மசில்ஸை மட்டும் நீங்கள் சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கார்ன்ஸு, காலிஃப்ளவர், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தோடையும் மசாலா பரண்டு வர்ற மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு தக்காளி பழத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா ஜூஸியாக இருக்கும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான ஷெல்லவுட் ரெடி. இதுக்கு முன்னாடி இவ்வளோ காரசாரமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இண்டோ-மெல்லே மிக்ஸ் ஸ்டைலில் ஒரு ஷெல்லவுட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தேடினாலும் இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான ஷெல்லவுட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி சூப்பரான ஷெல்லவுட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஷெல்லவுட் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, அதை இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தான். எல்லாருக்கும் தனித்தனி பிளேட் வைக்காம எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு சஹன்லேயோ இல்லை டேபிள்லேயோ ஒன்றா உட்காந்து இந்த வீக்கெண்டில் இந்த ஷெல்லவுட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.